சிங்கப்பூரில் அருமையான வேலைங்க. ஒர்க் பெர்மிட்டு, எஸ் பாஸு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா டிபெண்டன்ட் பாஸு, லாங் டேர்ம் பாஸு எல்லாமே. த கவர்மெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட்ஸ் வை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் ஃபுட் கம்பெனி. இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், நீங்கள் அது குவாலிஃபைடா என்ன ஏது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுவும் எடுத்து போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தா என்னென்னா ஃபாரினர்ஸ் வேலை பார்க்குறாங்க, நம்ம ஊர் இந்தியாக்காரங்களும் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் ட்ரை பண்ணலாமே. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பில்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து வேலை பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு மேபி இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேலை வேணும், நீங்கள் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்ன கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் டீட்டெயில்டாக. இப்போ இந்த கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே டொரியான் ரோடு, நார்த் பிரிட்ஜ் ரோடு, அப்புறம் கிங் சிங் பெர்மனட்டு, அப்புறம் ஜூச்சுக் டவரு, ஆர்ச்சர்ட் ரோடு, ஏர்போர்ட் பொலிவிராடு, பாசிர் பஞ்சாங் ரோடு, சிரங்கூன் சென்ட்ரலு, நெக்ஸ்ட் பிளாசா, அப்புறம் நார்த் பாயிண்ட்டு ஈஷுன்னு நினைக்கிறேன், நார்த் பாயிண்ட் சிட்டி, அப்புறம் நொவினா ஸ்கொயரு, அப்புறம் வந்து இங்கே காலர்கி, ஹோலாண்ட் வில்லேஜு, ஆர்ச்சர்ட் கேட்டு, அவர் தாப்பனீஸ் ஹப்பு, அப்புறம் பாசரிஸ் மாலு, ரெயில் மாலு, அப்புறம் சிரன் சென்ட்ரு, சன்டெக் சிட்டி, த ஸ்டார் விஸ்டா, விவோ சிட்டி, வாட்டர்வே பாயிண்ட்டு, வெஸ்ட் கேட்டு, காலம். ஸோ இவ்வளோ இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேயா? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த லிங்க் வந்து நான் கீழேயும் போடுறேன். gyg.com.sg ஃபைண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேயா? gyg.com.sgன்னு போட்டிங்கனால இந்த இதுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபைண்டஸில் போகணும். இங்கே ஒர்க்கு வித் அஸ் இருக்குது பாருங்கள், இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஒர்க்கு வித் அஸ்ன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மேனேஜர், வாட் ஹேப்பன் இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாம் என்னென்னா கூகுளில் ஏஐயில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்கள். சர்டிஃபிகேட்டில் என்ன நிச்சயம் வந்து எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கம்பெனிலையுமே. சரி, இந்த சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிப்பட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டியூட் தர்மபுரியில் இருக்குது. நீங்கள் வேணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த கோர்ஸுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை உள்நாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கும் நான் வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன கோர்ஸு, எவ்வளோ மாதம், எவ்வளோ ஃபீஸு எல்லாத்தையும் உங்களை நான் வந்து வெளியாக்குறேன். அதுவும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு வரேன். சரி, இதில் வந்து இண்டிவிஜுவல் வந்து லுக் ஸ்மார்ட்டு, அவுட் கோயிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கேஷுவலாக வந்து வேலையை பண்ணிட்டு போகணும். எந்த ஒரு வேலையை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல். ஏன்னா கூட்டம் வரலாம் சம்டைம், அதனால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கு இந்த மாதிரி போஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பையன் வந்து பார்க்குறதுக்கு சிங்கப்பூரியன் மாதிரியே இல்லை. சிங்கப்பூரியனா என்னன்னு தெரில, ஆனால் சிங்கப்பூரியன் மாதிரியே இல்லை. ஆனால் சின்ன வயசு. இது மாதிரி இருக்கவங்க ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கெட் பேயும் நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டாக இருந்தால் கூட கம்மியாக வாங்கக்கூடாது. ஷெஃப்பு முகத்தில் முகமுடி போட்டிருக்காரு, அது வந்து என்னென்னா அதே மாதிரி தப்பி போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து முடி கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு இதுவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா சேர்ஃபுல்லாக இந்த அதாவது வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இதிலலாம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இல்லை கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் போனாலும் இது பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதுல இந்த குக்கிங் இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. அது மூலிமா உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் படிக்காமல் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை அங்கே போய் முன்னேறிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நடக்காது. இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எஸ்ஓபி போட்டிருப்பாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சர்வீஸ் க்ரூ அப்படிங்கிறவங்க போயிட்டு இந்த டேபிளில் சர்வீஸ் பண்ணுறவங்க. இதில் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அப்ளை நவ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரை கொடுங்க, இந்த இடத்துல யுவர் நேமு, அப்புறம் உங்கள் ஃபாதர் நேமை கொடுங்க. இங்கே போனீங்கன்னா சிங்கப்பூர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஐஎன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டி போட்டிங்கன்னா இந்தியா வருது பார்த்தீங்களா. இந்தியா போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் தான் கொடுக்கணும், பார்ட் டைம் கொடுக்க முடியாது.
ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரீங்க பார்த்துருக்கீங்களா, ஃபுல் டைம் தான் கொடுக்கணும். அப்புறம் அப்ளையும் பொசிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 இது தான் இருக்குது. சர்வீஸ் க்ரூ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஷெஃப் ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட் மேனேஜர். இது 3 தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அது 3த்தில் நீங்கள் எது செட் ஆகிறீங்க? ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கு செட் ஆகிறீங்களா, இல்லை சர்வீஸ் க்ரூக்கு செட் ஆகிறீங்களா? இந்த அசிஸ்டண்ட்டு இந்த இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுக்கு வந்து செட் ஆகிறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஷெஃபா, ரெஸ்டாரண்ட் மேனேஜரா, இல்லை சர்வீஸ் க்ரூவா? இது 3 தான். இதை அப்ளை பண்ணிட்டு இங்கே எதை பாருங்கள், ரிக்வயர்ட் கன்சன்ட் லெட்டருங்கிறது டிபெண்டன்ட் பாஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணலாம். அதாவது ஹஸ்பண்டில் மனைவி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்துருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்பான்சருக்கு வந்து டிபெண்டன்ட் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. இது லாங் டேர்ம் விசிட் பாஸ். இது வந்து சிங்கப்பூர் இல்லை பிஆர் இருந்தாங்கன்னா அவங்களோட மனைவி இல்லை மனைவி இல்லை ஹஸ்பண்ட் புருஷன் இவங்களுக்கு வந்து எல்பிடிபி கொடுப்பாங்க. ஸோ இவங்களும் ஒர்க் பண்ணலாம். கீழே பாருங்கள், எஸ் பாஸும் இருக்குது, ஒர்க் பர்மிட்டும் இருக்குது. இதில் வந்து எல்லா கேட்டகரிலையும் எடுக்கிறாங்க. இங்கே வந்து அடுத்து வந்து அதில் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபுட்டு ஹைஜீனை பற்றி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுக்கீங்க, அதான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் ஏதாவது ஒன்று வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளிநாட்டில் உங்களுக்கு ஃபுட் ஹைஜீன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இது எக்ஸ்பெக்டட் சேலரி இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு கூகுளில் தான் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். GOM மார்க்கெட் ரேட் சேலரின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ வருது, அவங்க நார்மலாகவே கொடுக்குறது 2400, 2392 4200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2392 கம்மியாக நீங்கள் போடக்கூடாது. போட்டால் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்ஃபிட்டு. அப்போ இங்கே வந்து எவ்வளோ கொடுக்கலாம், 2500 கொடுக்கலாம். இது நார்மலான இது. இந்த அவைலபிலிட்டி இது வந்து 15 டேஸ் போடுங்க. இமீடியட்டெல்லாம் போடாங்க. 15 டேஸ் இல்லை 30 டேஸ் கொடுங்க, தப்பு இல்லை. அப்போ தான் வந்து ஓகே உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்துருக்கீங்களா, இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமாக இப்போ இதில் தான் அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக அரசியல் தலைவர் நம்ம இப்போ நீங்கள் உங்கள் ஊர் இந்தியா வந்தோன்னா இந்தியாவோட பிரதம மந்திரியை பற்றி தப்பாக போடுற வீடியோஸு எவிடன்ஸ் இல்லாமல், ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு இப்போதைக்கு எந்த நாட்டிலையுமே எடுக்கிறது இல்லைங்க. ஸோ நீங்கள் அவங்களே தப்பாக போட்டிங்க எவிடன்ஸ் இல்லாமல் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏதாவது குரூப் சாட்டு இல்லை ஒரு குரூப் சாட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண முடியாமல் மற்றவங்க சொல்கிற மாதிரி குரூப் சாட் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தீவிரவாத சம்மந்தப்பட்டதாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த மாதிரி குரூப் சாட்டில் இருக்காதீங்க, புரியுங்களா? அது இல்லாமல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரதம மந்திரி இது பண்ணுறதா இருந்ததுன்னா எவிடன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லக்கூடாது. அடுத்தவன் சொன்னா அப்படிங்கிற பேச்சில் சொன்னீங்கன்னா உங்களை எந்த இதுலையும் எடுக்க மாட்டாங்க. நார்மலாக ஃபோனை செக் பண்ணி பார்த்து எதாவது இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து தான் சட்டத்தில் ஏதாவது இதாக இருக்கீங்களா, இல்லை இங்கே வந்து நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பப்போ வந்து செய்திகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கீங்களா, என்ன ஏது, எஸ் ஆர் நோ, டிஸ்மிஸ்டு இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து பேங்க்கில் எதாவது கரப்ட் ஆகிருக்கீங்களா, பேங்க்கில் வந்து லோன் வாங்கி எதாவது கட்ட முடியாமல் இருக்கீங்களா, ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கா, ஏதாவது கை கால் நடக்க முடியாமல் இருக்கா, இதில் பேங்க்கில் ஏதாவது கரப்ட் ஆகிருக்கீங்களா, இதுவும் வந்து அந்த மாதிரி தான் வரும். லோன் வாங்குறதுக்காக லோனுக்காக சேர்ந்துருக்கீங்களா, இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் பேர் இங்கே வந்து சிக்னேச்சரை வந்து ட்ரா பண்ணணும். உங்கள் பேர் அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் பேர் உங்கள் சிக்னேச்சர் ட்ரா பண்ணிட்டு கீழே போய் சப்மிட் ப்ரெஸ் பண்ணணும். இவ்வளவு தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.